இப்போ ஜீவன் முக்தர்கள், ஞானிகள், சித்த புருஷர்கள் வேற, பகவான் வேற. இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிருஷ்ணர் பிரபாச க்ஷேத்திரத்திலிருந்து கிளம்பி வைகுண்டம் போனார். ஆனால் அந்த பிரபாச க்ஷேத்திரத்தில் போய் யாரும் கொண்டாட மாட்டான். கிருஷ்ணர் எங்கே பிறந்தாரோ அந்த மதுராவில் தான், கோகுலத்தில் தான் பகவானை கொண்டாடுறா. அயோத்தியிலே சரையூ தீரத்தில் ராமர் மறைஞ்சார், அங்கே யாரும் கொண்டாடலை. எங்கே பிறந்தாரோ அந்த அயோத்தியில தான் அவரை கொண்டாடுறா. சங்கரர் எங்கே சித்தி ஆனாரோ அங்கே கொண்டாடலை, காலடியில் தான் அவரை கொண்டாடுறா. மகான்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே பிறந்தாலோ கவலைப்பட மாட்டா, அதிஷ்டானத்தில் தான் பூஜை பண்ணுவா. ராகவேந்திர சுவாமிகளே பிருந்தாவனம் இருக்கு அப்படின்னுட்டா புவனகிரியில் இருக்கும், ஆனால் மந்திராலயத்தில் தான் பூஜை பண்ணுவா. போதேந்திரால் கோவிந்தபுரத்தில் இருக்கார். போதேந்திராலும் காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தார். நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் இடத்துக்கு 4 வீடு தள்ளி தான் போதேந்திராலே அவதார ஸ்தலம். ஆனாலும் அங்கே ஒன்றும் பெருசாக கொண்டாடுறதில்லை. ஆனால் விசித்திரமாக நம்மளுடைய சுவாமிகளுக்கு 2 அமைஞ்சிருக்கு. இந்த வழூர்லேயும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அவருடைய ஜென்மஸ்தானத்தில் ஏதோ சின்னதாக ஒரு வீட்டை எடுத்து, அவர் பிறந்த வீட்டை எடுத்து போனது வந்ததெல்லாம் பார்த்து அதை கொஞ்சம் சரி பண்ணி வாசலில் ஒரு போர்டு வைப்பா, இது சேஷாத்ரி சுவாமிகள் பிறந்த இடம், திறந்திருக்கும் நேரம் பார்த்து விட்டு போகலாம்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தா அப்படி இல்லை. பெரிய பிரம்மாண்டமான கோவில், ராஜகோபுரம், இவ்வளவு பெரிய ஹாலு, இவ்வளவு சத்சங்கம் நடக்கிறதுக்கான ஒரு இடம், வைபவமான உற்சவங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஜென்மஸ்தானமும் அப்படி இருக்குது, அவருடைய சித்தியான அதிஷ்டானமும் அப்படி இருக்குது.